நவீன் கால் பண்றாரு யமுனாவுக்கு. அஜயும் அவங்க அப்பாவும் அங்கதானே இருக்காங்க. நான் தான் சொன்னேனே நவீன், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஏன், என்னாச்சு? நான் கோயில்ல தான் இருக்கேன். வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு மாமா பேசிக்கிட்டு இருக்காரு. நான் டவுட் ஆகி கால் பண்ணேன். பசுபதி ஏதோ குருட்டு நம்பிக்கையில இருக்காரு போல இருக்கு. இந்த வாட்டி மேரேஜ் கண்டிப்பா நடக்காது நவீன். அந்த ராகினி பல்பு தான் வாங்க போறா. யமுனா பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு, ஆனா அவ என்ன சரியில்லையே. அதான் பல்பு வாங்க போறான்னு தெரியுது இல்ல. நீங்க எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? வேற வேலை இருந்துச்சுன்னா பாக்கலாம்ல. சரிதான் யமுனா, நான் இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேனே. போன வையி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பொண்ணு ரெடியா இருந்தா பொண்ணுக்கு உண்டான சடங்க நான் முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. சுபதி உட்கார சொல்றாங்க ராகினிய. நவீனுக்கு கால் வருது. ஷூட்டிங் இருக்குன்னு பிரகாஷ்ங்கிறவரு போன் பண்ணி சொல்றாரு. அன்பும் அஜயும் கார்ல வந்து இறங்குறாங்க. சொல்றாரு, சீக்கிரத்துல ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாடா அஜய். காவேரி, பால் வாங்கிட்டு வரேன்னு போனிய, இது என்னது? விஜய், உங்களுக்கு தான். எனக்கா காவேரி? ஆமா விஜய், அப்பாவோட செட்டு ரொம்ப லூசா இருந்துச்சு. பார்க்க எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஊருக்கு வேற கிளம்புறோம். எங்க அப்பாவோட சட்டையை போட்டு போனா அசிங்கமா இருக்கும்ல, அதுதான் இது. பக்கத்துல போய் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி, இங்கனுக்குள்ள இல்லன்னு சொன்னியம்மா. இங்க இல்லதான், நான் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வந்தேன் விஜய். கூட லோக்கல் பிராண்ட் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க விஜய். சரி, பிராண்டட் ஷர்ட் போடுவேன் தான், ஆனா பிராண்டட் ஷர்ட் மாத்திரம் தான் போடுவேன்னு இல்ல. அத நாங்களா புரிஞ்சுக்கிறது தான். சைஸ் கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க, இல்லாட்டி மாத்திட்டு வந்துடலாம். ராகினியும் அஜயும் மாலை மாத்திக்கிறாங்க. நவீன் போன் பேசிட்டு வர்றப்ப ராகினி களத்துல அஜய் தாலியை கட்டுறாரு. நவீன் தூரத்துல இருந்து பாக்குறாரு. நவீன் யமுனாவுக்கு கால் பண்றாங்க. யமுனா கட் பண்றாங்க. சுபதி பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்றாரு. கால்லயும் விழுகுறாங்க, அவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. நவீன் போறத பசுபதி பாக்குறாரு. மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு. நீ சொல்றாங்க, ஹாய் நவீன், இங்க பாத்தியா தாலி? மாப்பிள்ள, இங்க மாமா பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வந்தீங்களா? அப்படியே போறீங்க? மாப்பிள்ள, பொண்ணு மாப்பிள்ள பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கோங்க, ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போட்டோ எடுக்கிறாரு. நீ கேக்குறாங்க, போட்டோகிராஃபருக்கு சொல்லலாம்லப்பா, இது அவசர கல்யாணமா, அதான் சொல்லல. மீனு, என் பொண்ணுக்கு எவ்வளவு சிறப்பா கல்யாணம் பண்ணிருக்கேன் பாத்தியா? எல்லாரும் ஆட்டம் காமிச்சிங்கல்ல, மேட்டு பாப்பீங்க இந்த பசுபதியோட ஆட்டத்தை. சொல்றாரு, தம்பி எங்க போறீங்க? கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறீங்களே, இருந்து சாப்பிட்டு போ சொல்லுங்க. நவீன, சாப்பிட்டு போப்பா. நவீன் போயிட்டாரு. செம ஃபிட்டா இருக்கே, இப்படி வாங்கிட்டு வந்த? சொன்னேனே பாஸ், நாங்களா புரிஞ்சுக்கிறது. நேர்ல போய் வாங்குற ஷர்ட் கூட வீட்டுக்கு வந்த உடனே லூஸ் ஃபிட்டா இருக்கும். நீ கண்ணாலே மெஷர்மெண்ட் பாத்துட்டு போறதெல்லாம் வேற லெவல். கான்பிடென்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. வெரி குட். தான் விஜய், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீங்க போடுவீங்களான்னே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. காவேரி, நீ எடுத்துட்டு வந்த ஷர்ட் எல்லாம் நான் மேலேயே போட்டுக்கவா? பாஸ் சும்மா இருங்க பாஸ், காமெடி பண்ணிக்கிட்டு. அஜய் வீட்டுல பட்டாசு எல்லாம் வெடிக்குது. கார்ல அஜய், ராகினி, அன்பு வர்றாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னன்னு வந்து பாக்குறாங்க. அப்ப ராகினி தாத்தான்னு சொல்லிக்கிட்டு வர்றாங்க. காவேரி குடும்பமும் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க. ராகினியும் அஜயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க தாத்தா கிட்ட. காவேரி குடும்பமும் அங்க வந்துருச்சு பாக்குறதுக்கு. சொல்றாங்க, காவேரி நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க படுபாவி பையக. கிட்ட ராதா சொல்றாங்க, என் வீட்டுக்காரரே முடிவெடுத்து பண்ணிருக்காரு, நான் என்ன பண்ண முடியும்? சொல்றாரு, நான் தான் முடிவு பண்ணேன். என் பையன் ஆசைப்பட்ட வாழ்க்கை, அதை நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். கரெக்டு தான் அன்பு, பெரியவங்க நாங்க இருக்கோம்ல, எங்க கிட்ட சொல்லாம எதுக்கு திருட்டுத்தனமா பண்ணணும்? கூட்டி பண்ணணும்னு எனக்கும் தான் ஆசை. இந்த வீட்டுல அது முடியுமா? அதான் சொந்தமே இல்லாம யார் யாரோ சொல்றத கேட்டுட்டு என் பையன் ஆசைய நிராசையாக்க முடியுமா? அன்பு, யார் யாரோவா? காவேரிய தானே சொல்றீங்க? பொய் எதுவும் சொல்லலையே. இதோ நிக்கிறாரு பசுபதி, அவர் பண்ணின வேலை அந்த மாதிரி இருக்கு. காவேரி பிரச்சனை பண்ணிருவாருன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சும்மா 1 மணி நேரம் பூட்டி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இப்ப என் பையன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன்ல, அவரும் அவர் பொண்ணோட வாழ்க்கைக்காண்டி அப்படி பண்ணிருக்காரு.
ஒன்னும் பெருசா தப்பு இல்லையே மாமா. தப்பு செஞ்சது இவருன்னா அதை செய்ய தூண்டுனது காவேரி. வசதியா மறந்துட்டு என் சம்மந்தி மேல மொத்த பழியும் போட்டா எப்படி மாமா? இவரை கொடைக்கானல்ல பெரிய லெவல்ல ரிசப்ஷன் வச்சிருக்கேன். அது முடிச்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கதான் வரப்போறாங்க. பொண்ண நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். இதை நம்பிதான் என் பொண்ணைய ஒப்படைக்கிறேன். வேற யார நம்பியும் கிடையாது. இவரை அதா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பெத்த பையன் மாலையும் கையுமா இருக்கான். அவனை உள்ள அழைச்சிட்டு போகணும்னு தோணலையா உனக்கு? அப்பாவுக்கு ஆறுதலை சொல்லு. நான் கொடைக்கானல்ல ரிசப்ஷனை முடிச்சிட்டு வர்றேன். வர்றியாடா அண்ணனோட ரிசப்ஷனுக்கு? கொடைக்கானல் ஜில்லுன்னு இருக்கும். அஜய் இவ்வளவு போறா சாரதா கிட்ட சொல்றாங்க. ஒரே வீட்டுல நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு பசுபதி சொல்றாரு. இல்லரு இவங்களுக்கு தான் என்ன பார்த்தாலே அலர்ஜின்னா ஒண்டிக்கிட்டு ஓசி சோறு சாப்பிடுற நீ எதுக்கு நெஞ்ச இப்படி வடைச்சுக்கிட்டு நிக்கிற? அங்கா சொல்றாங்க மரியாதை கெட்டு போயிடும். யார பார்த்து ஓசின்னு சொல்றீங்க? நாங்க என்ன ஓசில திங்கிறாளா? மாமியா வீட்டுல ஒண்டிக்கிட்டு தெரியறதுதான் ஊருக்கே தெரியுமே. தனியா நான் வேற வந்து பாக்கணுமா? வேற சுயமா ஒரு கடை வச்சு நல்லாதான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டி இருக்கான். மூத்த மருமகனா வீட்டை பாத்துக்கிற பொறுப்பை அவன் ஏத்துக்கிட்டு இருக்கான். தப்பா பேசாத. உன்ன மாதிரி ஆள்லாம் அவன் கிடையாது. உன்னை பத்தி பேசின உடனே மகளிர் கூட்டம்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீயே சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணுமில்ல தம்பி, நம்ம அமைதிய குலைக்கணும். அதுக்கு தானே நம்ம கட்டி கொடுத்த வீட்டுல அவங்க பொண்ணை கட்டி கொடுக்கறாங்க. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தன்னா வாய் மாத்திரம் இல்ல கையும் நீளம். மாறா என்கிட்ட வேண்டாம், தொலைச்சிருவேன் பாத்துக்கோ. இங்க சொல்றாங்க டா போட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இதே இது நான் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? கூப்பிடுறாரு சம்மந்தி. அங்க என்ன பேச்சு? நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் சொல்றாரு. ராகினி வீட்டுக்குள்ள யாரும் கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணாத. ரிசப்ஷன் முடிஞ்சப்பறம் சரி பண்ணிக்கலாம். நான் எதுக்கு அஜய் ஃபீல் பண்றேன்? இனிமேட்டு எல்லா உரிமையும் எனக்கும் இருக்குல்ல. யாரும் வரவேற்கணும்னு அவசியம் கிடையாது. நானே என்ன பார்த்துப்பேன். நியூசிலாந்தின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.